அதனால பொம்பளைக்கு அவருக்கு கொடுக்கணும். நான் ஆம்பளைக்கு வச்சிருக்கேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் 3வது மாபெரும் தமிழந்தா சங்கம் நடத்தி வரும் பொறுப்பாளர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு முன்னால் கவியரங்கை சிறப்பாக நடத்தி அமர்ந்திருக்கும் குழுவினர்களுக்கும், அந்த கவியரங்கத்தை சீரும் சிறப்பாக நடத்தி அமர்ந்திருக்கும் ஐயா முத்துநகர் இலக்கிய செம்மல் திரு சங்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய தமிழந்தா சங்க நிர்வாகிகளுக்கும், என் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா செல்லப்பா அவர்களுக்கும், என் அணியைச் சேர்ந்த பேச அமர்ந்திருக்கும் புத்தநேரி செல்லப்பா செல்லப்பா 1000 செல்லப்பா இருப்பாங்க மாற்றிக்கிட்டியா புத்தநேரி செல்லப்பா அவர்களுக்கும், என் அணி சார்பாக பேச அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், எதிரணியிலே பேச அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். உலகம், உயிரினங்களும் மனிதனும் கடவுளின் படைப்பு என்கிறது ஆன்மீக கோட்பாடு. பல கோடி ஆண்டுகளுக்கு முன் பரிணாம வளர்ச்சியாலே பல உயிரினங்கள் தோன்றின என்று சொல்கிறது அறிவியல் கோட்பாடு. காலகட்டத்தில் காலச்சக்கரம் சொல்ல கடவுள் படைப்பு என்பதை நிரூபிக்க மதங்கள் தோன்றின. அதே காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி தான் உயிரினங்கள் தோன்றின என்பதற்கு அறிவியல் துறையும் அதை மெய்ப்பிப்பதற்காக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. இந்த காலகட்டத்தில் ஆரம்ப கால மனிதன் தன் சக்திக்கு அப்பால் இயற்கைக்கு ஒரு சக்தி உண்டு என்பதை நம்பினான். இதற்கு காரணம் இயற்கை மனிதன் மீது தன் ஆற்றலை ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த இயற்கைக்காக பயந்து மிரண்டு அஞ்சினான். அப்போது அவனுக்கு கடவுள் மீது ஒரு நம்மளுக்கு மீறிய ஒரு சக்தி உண்டு என்பதை மனிதன் நம்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த பயம்தான். அந்த பயம்தான் இயற்கை மீது இருந்த அளவற்ற பயம் மதத்தை தோற்றுவிப்பதற்கு ஒரு உந்துதலாக இருந்தது. சரி, இந்த தற்கால மனிதன், ஆதிகால மனிதன் தன்னுடைய வேட்டை தொழிலை விட்டுவிட்டு வேளாண் தொழிலுக்கு மாறும்போது, தன்னுடைய வேளாண் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு, தன்னுடைய தொழிலுக்கு துணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகை என்பது ஒரு 4 நாட்களாக நடப்பது உண்டு. 4 நாட்கள் என்பது மார்கழி கடைசி 30ஆம் தேதி. இந்த 30ஆம் தேதி போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த போகி பண்டிகைங்கிறது நம்ம பக்கத்தில் வழக்கம் இல்லை. ஆனால் வீட்டை சுத்தம் பண்ணி அந்த கொஞ்சம் ஓரளவு பாத்திர பண்டங்கள்லாம் ஒரு கழுவி அதாவது இடத்துல சுத்தமாக வைக்கிறது நம்ம பக்கத்தில் உள்ள வழக்கம். இந்த போகி பண்டிகை எப்படி வந்ததுன்னா, துயரங்களை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுதான் இந்த போகி பண்டிகை. போக்கியாட்சி, துயரங்களை போக்கியாட்சி என்பதற்காகத்தான் இந்த போக்கி என்பது நாளடைவில் மருவி போகி பண்டிகை என்று நிலை பெற்றுவிட்டது. சரி, இந்த போகி பண்டிகை இதற்கு முன் நடந்த தன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட துயரங்களை எல்லாம் போக்கி விட்டாச்சு அப்படிங்கிறத
தெரியப்படுத்துறதுக்கு தான் வீட்டு வாசல்ல நிலப்படியில இல்லைன்னா ஒரு ஓலை இடுக்கல இல்லைன்னா ஓட்டு சொறி வைப்பாங்க. இந்த பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க, தனிப்பிள்ளை செடின்னு சொல்லுவாங்க. அந்த சித்த வைத்தியில பூனைக்கண் செடின்னு சொல்லுவாங்க. அந்த செடியை நட்டு வைப்பாங்க, இல்லைன்னா சொருகி வைப்பாங்க. இந்த செடியை நட்டியாச்சுன்னா இந்த வீட்டில் துயரங்கள் போய்விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக அதை வைப்பது உண்டு. சரி, தை மாதம் 1ஆம் தேதியான அந்த இயற்கைக்கு சூரியனை வழிபடுவதற்காக தான் வீட்டு வாசலிலே கோலமிட்டு வண்ண வண்ண கோலமிட்டு புத்தாடைகள் அணிந்து புத்தரிசியை பொங்கலிட்டு சர்க்கரை பாவுடன் வெள்ளம் கலந்து இவையெல்லாம் படைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு அதனை சீரும் சிறப்பமாக நடத்தி வருவோம். இது தை 1ஆம் தேதி நடக்கும். இந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா இது காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது காணும் பொங்கல்னு சொல்றது உண்டு. நம்ம பக்கத்தில் மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கலுக்கு என்னன்னா, இந்த வேளாண் தொழிலுக்கு அந்த விவசாயிக்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு ஒரு நன்றி செலுத்தும் ஒரு முகமாகத்தான் கால்நடைகளை அன்றைய தேதியில குளிப்பாட்டி அந்த கொம்புகள்லாம் சீவி வர்ணம் தீட்டி அதுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறது உண்டு. அது 2ஆம் நாள் மாட்டு பொங்கல் என்று சொல்வது உண்டு. 3ஆம் நாள் காணும் பொங்கல் என்பார்கள். இந்த காணும் பொங்கலில் பெரியோர்களை முதியோர்களை கண்டு ஆசீர்வாதம் பெறுவது என்பது இந்த காணும் பொங்கல் என்பது மொத்த 4 நாட்கள் நடப்பது உண்டு. இந்த தமிழர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்ணோடு தான் பார்ப்போம். அது இன்னைக்கு அது நடந்துட்டு வருது. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை ஒரு ஆண்டை 2 பகுதியாக பிரிப்பாங்க. அதாவது உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. தட்சிணாயன காலங்கிறது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி. இந்த ஆணி தை முதல் 1ஆம் தேதி தான் இந்த பொங்கல் பண்டிகை இயற்கைக்கு நன்றி செலுத்தும் முகமாக தமிழர்கள் வைத்தது. இது இன்றளவு கற்காலம் முதல் இன்னைக்கு நடப்பு கணினி காலம் வரைக்கும் இது தொடர்ந்துட்டே இருக்கு. இதில் எந்த அளவு மாற்றமும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அந்த 6 மாத காலங்கள் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த 6 மாதம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த மார்கழி கடைசி நாள் தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுவது உண்டு. இந்த 2ஐயும் சம்பந்தப்படுத்தி தான் தமிழகம் வச்சிருக்கான். அது உத்தராயண காலம், இது தட்சிணாயன காலம். நீங்களே பார்த்துப்பீங்க. இது சூரியனுடைய நகர்வு. சூரிய நகர்வு இல்லை, அது எல்லாத்துக்கும் அறிவியல் அடிப்படையான ஒரு உண்மை. ஆனால் சிலர் சொல்லுவாங்க பூமி தான் நகருது, சூரியனை சுற்றி பூமி தான் நகருது. அதை உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் பிடிச்சிருக்காங்க. இந்த காலத்தை நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 மாதம் நீங்கள் சைக்கிள் வெளியே இல்லைன்னா சூரியன் வாசல்ல வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி இந்த பக்கம் விழுந்துருக்கும். இன்னொரு 6 மாதம் கழிச்சுன்னா அந்த சூரிய ஒளி இந்த பக்கம் விழுந்துருக்கும். இவ்வளோதான். இது அறிவியல் அடிப்படையான உண்மை. இதை முன்னோர்கள் ஆரியர்கள் தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் அப்படிங்கிறத பிரித்து வச்சாங்க. ஆனால் இதை முன்னரே இவர்களுடைய வருகைக்கு முன்னாலே தமிழன் கண்டுபிடித்து மார்கழி கடைசியில இந்த போகி பண்டிகையை வச்சு உயரங்களெல்லாம் போக்குவதற்காக போகி பண்டிகையும் தை 1ஆம் தேதி அந்த உத்தராயண காலம் ஆரம்பமாகும் போது அவனுடைய அந்த ஆண்டு முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் செல்வாக்காக செழிப்பாக தனக்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளும் செழிப்பாக இருக்க வேண்டும், அந்த நகரமும் அந்த கிராமமும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஊரே கோலாகலமாக கொண்டாடும் ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை இன்றளவும் நடைமுறையிலே இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். நான் ஒரு சமயத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதாவது பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சிலருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இந்த மூணையும் போட்டு குழப்பிடுவாங்க. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்னா மூணையும் ஒரு குழப்பப்படி இருக்கும். ஒரு எளிய இதுதான். பண்பாடுன்னா ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கற்பை காத்து இருந்தானா அது பண்பாடு. திருமணத்திற்கு பின் திருமண சடங்குகள்லாம் செய்யறாங்கல்ல அது கலாச்சாரம். இந்த 2 சேர்ந்துதான் பண்பாடு பிளஸ் பண்பாடு கூட்டல் கலாச்சாரம் 2 சேர்ந்தது தான் நாகரிகம் என்பது. நான் சொல்ற இந்த கருத்துல நம்மளுடைய தமிழனுடைய ஒரு பண்டிகைகளும் திருவிழாக்களும் பொதிந்து கிடக்கின்றன என்று சொல்லி
இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா புத்துநேரி செல்வப்பா அவர்களுக்கும் இந்த தமிழண்டா கலை நிகழ்ச்சிகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இடம் ஓய்வுபட்டியை பற்றி சொன்னாங்க. அதுதான் அந்த காலத்தில் அழகாக விட்டான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினாலே சொல்லியிருக்கான். அது மாதிரி பயந்தான் மனுஷன் எல்லாம் எதுக்கெல்லாம் பயந்தாலோ அதையெல்லாம் வாங்கினான். இப்போ அதை வந்து சொன்னான். இந்த குத்துவிளக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசினார். குத்துவிளக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுமா, எதுக்கு விளக்கு ஏற்றுறாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி கருத்துல இருந்தா கொஞ்சம் விடமாட்டாங்க. அவன் வந்து அந்த வீட்டில் இறந்தா அந்த விளக்குல இருந்து கொள்ளி வைக்கணுமா. அவனுக்கு பேசிட்டு போனான். நான் போனேன், உனக்கு வேணும் அப்படி வைக்கலாம். கோட்டிக்கார பயில 1913 தான் தமிழ்நாட்டுக்கு தீப்பெட்டி வருது. தீப்பெட்டி ஒரு 100 வருஷம் இருக்குமா, 200 வருஷம் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னால நெருப்பு பெட்டி கிடையாது. நீ காட்டுல கொண்டு போய் நெருப்பு இல்லாத காரணத்தாலதான் இங்க வீட்டையே உண்டாக்கி நெருப்பை தூக்கிக்கிட்டு ஒல்லி வைக்கிற வழக்கம் அப்படித்தான் வந்துச்சு. இவன் சொன்ன மாதிரி குத்து விளக்கு அதுதான் வந்தாங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், வேற கிடையாது 24 அரை கொடுத்துருவான். அது மங்கள சின்னம். பொங்கலும் ஒரு மங்கள சின்னம் தானே. இங்க விளக்க அணைன்னு சொல்ல மாட்டான், விளக்க ஒசத்தி விடுவான். இதெல்லாம் தமிழர் கலாச்சாரம். பொது வெளியில அமங்கலமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாக வைத்திருக்கலாம். அதெல்லாம் பேணப்படுகிறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்க. தொடர்ந்து நம்முடைய பேணப்படவில்லை தமிழர் கலாச்சாரம் பேசுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கிற பேராசிரியர் சிவ செல்வ மாரிமுத்து அவர்கள் இப்போ வாங்க.